பயிற்சி 3.2 7th ஃபஸ்ட் டேர்மில் கணிதம் பார்க்க போகிறோம். அதில் 7வது கணக்கு சுருக்குக. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் z ப்ளஸ் 3z மைனஸ் 5y ப்ளஸ் 7z மைனஸ் 14x ப்ளஸ் 7y மைனஸ் 6z. இது எப்படி சுருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் z ப்ராக்கெட் எடுத்துட்டோம். ப்ளஸ் போட்டுட்டு 3x மைனஸ் 5y ப்ளஸ்ஸு 7z மைனஸ்ஸு இந்த ப்ராக்கெட் உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு 14x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 7x மைனஸ் 7y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6z. இப்போ இதை ப்ராக்கெட்டு ரிமூவ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது, அதுக்கப்புறம் மைனஸ் 14x இருக்குது. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இதை ஆட் பண்ணால் 4x மைனஸ் 14x. அப்புறம் இங்கே மைனஸ் z. நெக்ஸ்ட் ஒய் எடுத்துக்கலாம். ஒய் ஒரு ஒய் மைனஸ் 5y மைனஸ் 7y. மைனஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 5y மைனஸ் 7y ஆட் பண்ணால் மைனஸ் 12y. அப்புறம் z எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 6 ப்ளஸ் z இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ்ஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணால் 13z. அப்போ மைனஸ் z ப்ளஸ்ஸு 13z. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 10x கிடைக்கும். இது ரெண்டுத்துல எது பெரியதுன்னா 14, அதனுடைய சைன் எதுனா மைனஸ். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11 கிடைக்கும். 11y. இல்லை எது பெரியதுன்னா இது. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துல எது சப்ராக்ட் பண்ணால் 12z. இது ரெண்டுத்துல எது பெரியதுன்னா இது, அதனால் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து p ப்ளஸ் p ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 மைனஸ் p மைனஸ் 4 மைனஸ் p மைனஸ் 5 ப்ளஸ் p 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல p எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு p 2 3 4 4p மைனஸ் ஆட் பண்ணலாம். மைனஸ் 1p மைனஸ் 2p மைனஸ் 2p ஆகிடுச்சு. இப்போது நம்பர் மட்டும் 2p ஆட் பண்ணால் 5, 5ஓடு இங்கே 10 ஆட் பண்ணால் 15, மைனஸ் 4 மைனஸ் 5 ஆட் பண்ணால் மைனஸ் 9. இப்போது இதிலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் 2p கிடைக்கும். இதிலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். 6 கிடைக்கும். 6 ப்ளஸ் 6 இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். n ப்ளஸ் m ப்ளஸ் 1 ப்ளஸ் n ப்ளஸ் 2 ப்ளஸ் m ப்ளஸ் 3 n ப்ளஸ் 4 m ப்ளஸ் 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு எழுத போகிறோம். n ப்ளஸ்ஸு m ப்ளஸ் 1 ப்ராக்கெட் இல்லாமல் ப்ளஸ்ஸு n ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸு m ப்ளஸ் 3 ப்ளஸ்ஸு n ப்ளஸ் 4 ப்ளஸ்ஸு m ப்ளஸ் 5 எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 n. அடுத்தது m ஆட் பண்ணலாம். ப்ளஸ்ஸு 1 2 3 m. இப்போது வெறும் நம்பர் மட்டும் ஆட் பண்ணலாம். 1 2 ஆட் பண்ணால் 3 ஆட் பண்ணால் 6 4 ஆட் பண்ணால் 10 15. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.